கந்தசுவாமி ஆலயம் தேர் வந்து அது இன்னும் பிரம்மாண்டமா இருந்துச்சா. பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி இருக்கிறாங்க. செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் இருக்கு யசூர் சாம மதர்வனம். குதிரை முகத்தை மாற்றிய பெருமையுடையவன். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா தொடர்ச்சியா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்துல மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துல தான் வந்து நிக்கிறோம். மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தேர் திருவிழா நடக்குது. நேற்று நாட்களில் நாங்க இட்டிருந்த ஒரு வீடியோ, அதாவது பப்ளிக் பண்ணியிருந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில மிக பிரம்மாண்டமான ஒரு சப்பர திருவிழா அப்படி சொல்லி, அதுவும் இந்த மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துல தான் நடந்திருந்தது. அண்ட் அதே மாதிரி தாங்க இன்னைக்கும் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா வந்து இங்க இடம்பெறுது. நான் என்னோட லைஃப்ல வந்து நிறைய தேர்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான தேரை வந்து பார்த்தது கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னால இருந்த இந்த தேர் வந்து அது இன்னும் பிரம்மாண்டமா இருந்துச்சா. அது வந்து போர் சூழலுக்கு முன்னதா இருந்துதான். அதுக்கப்புறமா வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைஞ்சு அந்த தேர் வந்து இன்னைக்கு வந்து நூதன சாலையில காட்சிப்படுத்தப்பட்டதா இருக்கு சொல்றாங்க. சோ இப்ப இருக்கிறது வந்து அதுக்கு அப்புறமா வந்து பண்ண தேரான்னு சொல்லி சொல்றாங்க. பிரம்மாண்டமான இந்த ஒரு தேர் திருவிழாவில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி இருக்கிறாங்க. சோ கதைக்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா விளங்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சொன்னா வளைச்சு எல்லா பக்கங்கள்லயும் வந்து சவுண்டு தான் வந்து நிறைய காவடி கூட வந்து, அதாவது பறவை காவடியெல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றதுனால வந்து அங்கே சவுண்டே இருக்கிறதுனால வந்து எந்த அளவுக்கு விளங்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது நான் பேசிட்டே இருக்காம கண்டினியூ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காப்பி கிளிக் பண்ணுங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து நைட்டு கிளம்பும் போது கொஞ்சம் டைம் ஆனதால் வந்து இங்கே வர்ற நேரமே வந்து மேலே சாமி ஏற்றிட்டாங்க. இப்போ உள்ளே வந்து அந்த சில எப்படி சொல்கிறேன் அந்த சோதனை வேலைகள் பண்ணுவாங்கல்ல, அப்போ அது வரைக்குமே வந்து திரைச்சியிலன்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை திரைச்சியில் வந்து இட்டு தான் இந்த சம்பிரதாயம் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கக்கூடிய மற்ற தேர்கள் எல்லாம் வந்து சாமியை ஆல்மோஸ்ட் வந்து ஏற்றிட்டாங்க. அண்ட் இங்கே மெயினாக வந்து சுவாமி, அதாவது முருகன் இருக்கக்கூடிய இந்த தேருக்குரிய அந்த உள்ள பண்ண வேண்டிய அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து தேர் இழுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. மாவை ஆதீன கட்டாவும் பிரதம சிவாச்சாரியாரும் மாவை ஆதீன தேர் திருவிழா உபயகாரரும் சேர்ந்து இப்பொழுது இன்றைய நாளிலே திருவிழா நிகழ்வுகள் மிக பக்திபூர்வமாக ஆரம்பமாகிறது. அடியார்கள் சைதமாக திருப்புகழ் பாடல் பெற்ற கதிரவனை ஆகிய தொன்மை நலம் வாய்ந்த ஆனால் தொடர்ந்து கேபிட்டல் டிவி தரிசனத்தில் இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுகிறார்கள். அற்புதம். இன்னும் மற்ற தொலைக்காட்சிகளுடைய பெயர் எனக்கு காதுக்கு வரவில்லை.
வந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம். ஆகவே ஏனைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் துடிப்பு தலங்களிலே மாவை கந்தனுடைய திருவிழா மிக அற்புதமாக அமைகிறது. குவிக்கப்பட்ட தேங்காய்கள் உடைக்கப்பட்டது. என்ன அழகு, என்ன அற்புதம்! பாவத்தினுடைய வடிவமாக இருப்பது தேங்காய். அங்கே தேங்காயுடைய மத்தை மாயாமிடம், தும்பு கண்பவனம், அங்கே சிரத்தை ஆணவம், இவையெல்லாம் நுழைந்து சுப்புநூறாகிவிட்டது. ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாதர்கள் கொண்டை போட்டு சாரி கட்டி மாலை கட்டி வந்திருக்கிற அற்புதமான கோலம் அழகு. நீதி முகமுறையால் நடுவ முனிவர் எனப்படும் முனிசிரேஸ்வர் ஒருவர் எங்களுடைய நீதிமன்ற தீர்த்தத்தில் வரலாறுகள் ஒன்று. நீதிமன்ற என்று பெயருக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியே என்பது வழக்கு. அந்த முனிவர் குதிரை செய்த மூர்த்தியே நவ இங்கே அது குதிரை முகத்தை உணர்த்துகிறது. விட்டு என்றால் நீங்கிய புறம். ஆகவே நாளை நடைபெறுகின்ற ஆடி அமாவாசை தீர்த்தம் மிக திருத்தேருடைய வரத்தை எல்லோரும் கற்றிவிட்டார்கள். முருகப்பெருமானுடைய தேர் அங்கே நகரப் போகிறது. இந்த திருவரை தரிசனத்தை யாழ்ப்பாணத்திலே முருகப்பெருமானுக்கு 30 ஸ்ரீ சூனா திரச்சாமி குருக்கள் 37வது ஆதீனகத்தா மகா ராஜஸ்ரீ சூனா தோனா சண்முகநாத குருக்கள் 38வது ஆதீனகத்தா. இப்பொழுது எங்களுடைய மகாராஜஸ்ரீ எங்களுடைய தூணா ரத்தின சரோவதி குருக்கள் தீட்சிதர் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய ஆதீனகத்தா, இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவ பெருவிழாவினுடைய குருமணி அவர்கள் இன்றைக்கு அழகாக அற்புதமாக வரலாற்று சிறப்போடு மாவைக்கந்தருடைய தேர் திருவிழாவிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இரு செழிக்கும் ராசமணி நீதிவாடி, இனம் செழிக்கும் வேதமிரு காதிவாடி, முறை செழிக்கும் முனிவர் கச்சாகங்கள் வாடி, மும்மாறி தொழில்துலகும் துயிர்கள் வாடி, நிறை செழிக்கும் மாரடுத்தும் நேரும் வாடி, இதம் செழிக்கும் சைவம் நேரூடி வாடி, மறை செழிக்கும் வள்ளி தெய்வயானை வாடி, மாவை நகர் கந்தா இனம்பாடி வாடி என்று மாவைக்கந்தர் உன்சத்தா 1848வது நல்லூர் சரவணமுத்து புலவரானே அங்கே பதிவு செய்யப்பட்ட பாடலின் நூறாக இந்த அழகான இந்த அற்புதமான இந்த வழிபாடுகளை பார்க்கிறோம் அல்லவா. இந்த அழகான திருத்தேர் மாவட்டபுரத்திலே கடந்த பல ஆண்டுகளாக சிறப்பு மிக்க சிற்பங்களுடன் நிர்மாணிக்க பெற்று இந்த திருத்தேரின் தேர் நகரப் போகிறது. எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். மாவைக்கந்தன் தேரேறிவிட்டார். மழை பெய்ய போகிறது. நீங்கள் அரோகரா பூஜை செய்ய போகிறீர்கள். மாபெரும் வீதியிலே ஆட்சி விழுந்த தமிழ் அரசர்களினுடைய ஆதரவு ஆதியான் கோயிலை நாகர் அமைத்தனர் என்பது காலகாலமாக ஆலய பரிபாலனம் நடைபெறுகிறது. பிரதானமாக அழகான சொந்தங்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்று இலங்கையிலே புகழ்பூத்த முருகன் ஆலயங்களே முதன்மை ஆலயமாகவும் பலம் பூச்சியும் அருளும் ஒருங்கே அமையும் அற்புதமான திருத்தலமாகவும் அங்கே தேவர்கள் உங்களை மரத்திலே நேரிலே இணைத்து அங்கே இழுத்து வருவார்கள் என்று சொல்ல ஐதீக மரபை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அந்த வகையில் நமது கண்முன்னாரை இப்பொழுது அழகிய சித்திரத்தையானது அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி. அங்கே மாலைகள் இப்பொழுது ஆற்றிலே
காட்சியை நாங்கள் குதிரை முகத்தை மாற்றியவன் எங்களுடைய மாறாதிருக்கிற முகத்தை மாற்ற மாட்டானா? நிச்சயம் மாற்றுவான். இன்றைக்கு உலகத்திலே மாறாமல் இருக்கிற முகம், அந்த முகம் மாற வேண்டும், எங்களுக்கு வாழ்வு பெற வேண்டும். அந்த வகையிலேதான் இன்றைக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற மாருத புரவீகவல்லி வழிபட்டு குதிரை முகத்தை மாற்றிய பெருமையுடையவன் மாவைக்கந்தன். ஆகவே வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், வரலாற்று பிரசித்தி பெற்ற
அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற தொண்டமானாறு ஆற்றங்கரையிலே வீற்றிருந்த அருள்வாளிக்கல செல்வச்சன்னதி முருகன் ஆலயம். இந்த ஆலயங்களுக்கெல்லாம் மூத்த ஆலயமாக, முதல் கோவிலாக, சிவாகம முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்ற, சிவாகம நெறின்று சிவாச்சாரியார்கள் பூசிக்கின்ற ஒரு ஆலயம் மாவைக்கந்தனுடைய மாவுட்டபுரம் கந்தசாமி கோவில் என்றால் மிகையாகாது. உலகத்திலே, தேசத்திலே முதலாவது உற்சவம் நடைபெறுகிற கோவில் மாவுட்டபுரம் கந்தசாமி கோவில் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாவுட்டபுரம் கந்தசாமி கோவில் உற்சவம் ஆடி மாதத்திலே நடைபெற்ற பிறகுதான் நல்லூர் கந்தசாமி கோவில் உற்சவம், தொண்டமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலய உற்சவம் எல்லாம் நடைபெறுவது. இது ஒரு வரலாற்று மரபு. ஆகவே இது ஒரு பதிவு. இன்றைக்கு எங்களுடைய இளையவர்களுக்கு நாங்கள் கடத்துகின்ற தகவல் இதுதான் என்றால், எதிர்காலத்திலே இப்பொழுதோ மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்னவர்கள் தேர் இழுக்கிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் பிடிக்கட்டும் வடத்தி ஆண்டு விட்டு விலகுகிறார்கள். அதுவும் ஒரு அழகுதானப்பா. எங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர் கூட்டி வந்து மாவைக்கந்தனுடைய தேர்வடத்தை பற்றி இழுக்க வைக்கிறார்களே, அது போதும், அது போதும். ஆகவே இந்த வரலாற்று பெருமையோடும் இந்த தேர் வலம் வருகிறது, தேர் அழகாக வலம் வருகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படுகிற 4 குதிரைகள் தேரை இழுக்கிறது. பிரமா சாதரியாக இருந்து சபுக்கு கொண்டு தேரை, குதிரைகளை இயக்குகிறார். ஆமாம், வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மாவைக்கந்தனுக்கு ஒரு தரம் அரோகரா சொல்லுகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, மாவைக்கந்தனுக்கு. ஆகவே அழகாக இந்த அரோகரா கோஷம் பானை புலக்க தேர் இப்பொழுது அந்த அக்கினி மூலையை அந்த அழகாக வந்து அடைகிறது. ஆகவே வரலாற்று பெருமையோடு இருக்கிற பெருமான் இந்த முக உத்திர தேர் எல்லாரும் அண்ணாந்து தான் பார்க்கிறார்களப்பா, தேரை அண்ணாந்து பார்க்கிறார்கள். இப்படி ஒரு வடிவத்திலே தேர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அழகாக அற்புதமாக சண்முக பெருமான். ஆகவே தேரிலே வலம் வருகிற திருக்காட்சி நடைபெற்று கொண்டிருப்பது 2026ஆம் ஆண்டு பராபர வருஷம் ஆடி மாதம் அழகான ஆடி செவ்வாயிலே
அங்கே ஓடிய பொருளாதார ஆசிரியர்கள் மதத்தை அன்னதான நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே அடியார்கள் நீங்கள் அங்கு சென்று எப்பொழுது அன்னதானம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். அங்கே மேற்கு வீதியில் இருந்து கிழக்கு வீதி பிரகாரத்தை நோக்கிய வண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேளை அடியார்கள் புடைசூழ பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது தேர்வடத்தை பிடித்து இழுத்து வருகின்றார்கள். மக்களுடைய மனங்களிலே மாவை கந்தப்பெருமான் வள்ளி தெய்வயானகி சகிதமாக இப்பொழுது அருள்வாளித்த வண்ணம் இருக்கலாம். வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாயே என்று அடியவர்கள் இப்பொழுது அங்கே வழிபடுகின்றது. பெருமான் இன்னும் உயரங்கள் நோய் நொடிகள் வேளையிலே கோபுர தரிசனம் நிறைவு பெற்று இவர்களுக்கெல்லாம் பெருமான் வடக்கு வீதி நோக்கி பயணிக்க பேராளர் ஆராதனைக்குரிய பட்டிச்சீட்டுகளை பெற்று பேரிலே நீங்கள் ஆராதனை செய்து கொள்ள முடியும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். 11 மணியிலிருந்து 3 மணி வரை அங்கே தேர்தலிலே பஞ்சரங்களுக்கும் அர்ச்சனைகள் இடம்பெறும் என்பதை அறியாதவர்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே நீங்கள் நெரிசல்களை ஏற்படுத்தாத வண்ணம் அமைதியாக இருந்து அர்ச்சனைகளை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம் என்று உட்கிரவருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பும் அடியார்கள் அதற்குரிய பிரதித்தினை பெற்று வந்து அமைந்திருக்கின்ற
அறிவித்து தருகின்றோம். முத்துக்குமார சுவாமி பெருமான் பாசத்திலே ஒழுங்குமுறையிலே இருக்கும் அதிகாரிகளுக்கு பணிவான வேண்டுகோள். நீங்கள் பின்னாடி இருப்பவர்களுக்கு பெருமானை மறைக்கிறவர்கள் அமைதியாக இருக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். மாவை கண்ட பெருமான் கண்டகை நீட்டத்திற்காக நீர்மலைக்கு அடியார்களுக்கு தருகின்றோம். 6 மணி அளவிலே பெருமானும் மாவை கண்ட பெருமானும் ஒன்றிணைந்து அற்புதத்தை
நாள் பாதையிலே கோயில் கொண்ட முருகா நீ தேரேறி வந்தாய், நீ தேரேறி வந்தாய். மண்மகள் வள்ளியோடு திகையான சூழவே வந்தாய் ஐயா, மண்மகள் வள்ளியோடு வந்தாய். நாம் அந்த அருள்காட்சி கண்டுள்ளம் கொடுத்துள்ளவே ஆடி வந்தவர்களும் மாவை கண்டா நளினவரும் சித்திரத்தேரில் பவனி கொண்டோம். இது போதும், இது போதும். எத்தனை எத்தனை காட்சிகள் கண்டு ஒதுங்கி அந்தமும் சோழ இழந்தோம். நம்முடைய வரலாறு மறையுமா? இல்லை இல்லை, தமிழர்கள் உயர்வு போல உயர்ந்தது ஐயா. மறைந்தன உண்மைகள் காட்சிகள் மறைந்ததில்லை. சித்த உருவனை நெஞ்சம் பொழிந்து நம் ஐயவர்கள் வந்தார்கள். கார்த்திகை தீப ஒளியில் அப்பா, கார்த்திகை தீப ஒளியில் அடியார்களே, இப்பொழுது பஞ்சாயத்தினரும் இருப்பிடம் வந்து சேர்ந்துவிட்டன. அடியார் பெருமக்களாகிய நீங்கள் இப்பொழுது நேரிலே அர்ச்சனைகளை செய்து கொள்ள முடியும். ஒழுங்கு வருகையிலே அதற்குரிய பதிச்சீட்டுகளை பெற்று நீங்கள் ஆராதனை செய்து கொள்ள முடியும் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த நேர் ஆராதனை புதிய பதிச்சீட்டுகள் அங்கே நேர்முட்டியிலே பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனையும் உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அதற்குரிய பதிச்சீட்டினை பெற்று ஒழுங்கு வருகையிலே சென்று ஆராதனைகளை செய்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம்பெருமானது பஞ்சரக பவனி இருப்பிடம் வந்து சேர்ந்து விட்டது. இந்த நேரத்தில் இருந்து மாலை 3 மணி வரை நீங்கள் ஆராதனை செய்து கொள்ள முடியும். ஆகவே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் பொறுமையினையும் அமைதியையும் நிலைநாட்டி எம்பெருமானது திருவருட்கடாட்சத்தினை பெற்றேகும் வண்ணம் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவை கந்த பெருமாள் தன்னுடைய திருத்தேர்லை அவனை வந்து அடியார்களுக்கு அருளை வழங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்தையும் மீண்டும் வந்துவிட்டார். எனவே அடியவர்கள் எல்லோரும் வலையிலகப்பட்ட உயரது போல் மயங்குகிறோமே, மணிவேலா இனிசமயம் வேதம் வீழ்ப்பாய். வலையில் அகப்பட்ட உயிரது போல் மயங்குகிறோமே, மணிவேலா இனிசமயம் வேதம் வீழ்ப்பாய். உலகளவு பாதகங்கள் பொய்களெல்லாம் எம்பெருமான் இருப்பிடம் வந்து சேர்ந்துள்ள இவ்வழியிலே எம்பெருமானுக்கு மனைவை வாழ்க்கை மணிவேலா வரவழைத்து உயிர்காத்து ரட்சிப்பாயே என்று அற்புதமாக